ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவையில் ஊத்தப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து குழி பணியாரமும் நம்ம சுட்டு எடுக்கலாம். இதை போல் கடாயிலையும் இதை ஊற்றி எடுக்கலாம். செய்யறதும் ரொம்ப ஈஸி. சில சமயத்தில் நம்ம வீட்டில் மாவு இல்லாத சமயத்தில் இதை போல் ஒரு ஊத்தப்பம் நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க, இது என்னோடய செய்முறையில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது எப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் நான் இந்த அளவில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். ரவை பார்த்திங்கன்னா வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த போல் நம்ம ரவை எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு கடலை மாவு எடுத்துடலாம். ஒருவேளை நீங்கள் கடலை மாவு இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துடலாம். அதே மெஷர்மெண்ட் கப் அளவுக்கு பாதி அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்க்குறேன். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ரவை, அரை கப்பு கடலை மாவு, அரை கப்பு அரிசி மாவு சேர்த்து 2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர், இது கரெக்டான புளிப்பு இருக்கிற தயிர் சேர்க்கணும். ரொம்ப புளிப்பு சுவையும் இருக்கக்கூடாது. அளவான புளிப்பு இருக்கிற தயிர் இதில் சேர்த்துடலாம். அடுத்து அதே அளவுக்கு அந்த கப்பிலே தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முதல்ல எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுடலாம். நல்லா பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு நான் கலந்து விட்டுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். ஏன்னா ரவை ஊறி வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகும். அதனால் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்ச பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். மாவோடைய அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ ரவை ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. அந்த அப்பம் ஊற்றுறதுக்கு சரியான அளவில் இருக்கும். அரைக்கும் போதும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் அரைச்சிருக்கிறேன். இந்த மாவோடைய பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இது 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அடுத்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். ஊற்றப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், உப்பலாக வரணுன்றதுக்காக நம்ம ஆப்ப சோடா சேர்க்கணும். நான் இன்றைக்கி அதுக்கு பதிலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துருக்குறேன். ஆப்ப சோடா இருக்கிறவங்க ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்தா போதும். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சீரகத்துக்கு பதிலாக சீரகத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இதில் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது உள்ளே சேர்த்துடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட் எடுத்து கேரட் துருவி வச்சுருக்கேன். அதை துருவின கேரட் துருவில் இதில் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பொடியாக நறுக்கின வெங்காயமும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம விருப்பத்துக்கு மல்லித்தழை எவ்வளோ சேர்த்தாலும் நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்தப்பறம் நம்ம மல்லித்தழையை சேர்த்துடலாம். மல்லித்தழை சேர்க்கறது நம்ம விருப்பம்தான். இதில் குடமிளகாலாம் கூட சேர்த்து செய்யலாம், சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதை ஒரு தடவை கலந்து விட்டுடணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர்றது போல் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். அடுத்து இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை நம்ம இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டு விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா திக்காகும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் அடிகனமான கடாய் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த கடாய்க்கு பதிலாக குழிப்பணியார கல் வச்சு குழிப்பணியாரமாகவும் அந்த மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ மாவோடைய பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குது பாருங்கள். நான் இதை ரெடி பண்ணி வச்சு கரெக்டாக 20 நிமிஷம் ஆகுது. நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்திருக்குது.
அடுத்து கடாய் அளவாக சூடு ஏறி இருக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துடலாம். நீங்கள் தோசை தவாவிலையும் ஊற்றி எடுக்கலாம். ஸோ இந்த போல் கடாயில் ஊற்றி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஊற்றப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நல்லா உப்பி வரும். நடுவில் நல்லா மெதுன்னு ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அதை மூடி போட்டு விட்டுடலாம். இது வந்து ஸ்லோவாக தான் வெந்து வரணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் செய்கிறேன். நல்லா ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துருக்கு பாருங்கள். நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை அப்படியே ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கத்துக்கு திருப்பி விட்டுடலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக மணமாக வாசனை வர ஆரம்பிச்சிருக்குது. திருப்பி போட்டதுக்கப்புறம் நான் முதல்ல கொஞ்சம் நிறையா எண்ணெய் சேர்த்துட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். நல்லா ஒரு கமகமன்னு வாசனையாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப சாஃப்டான ஊத்தப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது ஒன்று சுட்டு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துச்சு. அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அப்பம் ஊற்றிருக்கிறேன். இப்போ அந்த மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல ஊற்றின அப்பத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ ஊற்றின அப்பத்துக்கு அளவாக எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுக்கலாம். இப்படி நான் ரெடி பண்ண மாவை எல்லாமே நான் ஊத்தப்பமாக ஊற்றி எடுத்துருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. நல்லா ஒரு மணமாக வாசனையாகவும் இருந்தது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பஞ்சு போல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை போல் ஒரு செய்முறையில் செஞ்சு பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மல்லி தக்காளி சட்னி அரைச்சிருந்தேன். இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நான் அதனுடைய சூடு குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப சாஃப்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இந்த மல்லி தக்காளி தொக்கு நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். உங்களோட நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க என்னோட செய்முறையில் செஞ்சுருக்கிறேன். சிம்பிளான இந்த டிஃபன் ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரோஜா கிளாசிக் சேனலோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். தேங்க்யூ.